ஹதீது கலை விற்பன்னர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய சையதுனா அல் அஅமஷ் ரலியல்லாஹு தஆலா, அஅமஷ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு ஹதீது கலை வல்லுனர். ஆனால் என்ன தெரியுமா, ரெண்டு கண்ணும் தெரியாது, ரெண்டு கண்ணையும் பார்வை கிடையாது. அந்த பார்வையற்ற அவர்களை சந்திப்பதற்காக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இமாம் அஅமஷ் அவர்களே, நான் ஒரு ஹதீதை கேட்டிருக்கிறேன். யாருக்கு கரீமத்தை, இந்த கண்ணுக்கு கரீமத் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இரண்டு கண்களுக்கும் அரபுகள் கரீமத்தை சங்கையானவைகள் என்று குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட யாருடைய கரீமத்தைனை அல்லாஹு தஆலா பார்வையை எடுத்துக்கொள்கிறானோ அவர்களுக்கு பகரமாக அதைவிட ஹைரானதை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ஹதீத் இருக்கு. இப்படி ஒரு ஹதீத் இருக்குதானே என்று இமாம் தான் கேட்குறாங்க. இவங்க யாரு? ஹதீத் அறிவிப்பாளர் தான், ஒரு ஹதீதினுடைய முஹத்திஸ், ஒரு பெரிய ஹதீது துறையிலே தேர்ந்த ஒரு விற்பன்னர். கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அஅமஷ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் அப்படி ஒரு ஹதீத் இருக்கு, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அதற்கு பகரமாக ஒரு பாக்கியத்தை தந்தான். என்ன பாக்கியம் சொல்லலாம் இல்லை? அல்லாஹ் எனக்கு ஹதீதுகளை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ மக்களுக்கு அந்த ஹதீதுகளை நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் பாக்கியம் தானே? எவ்வளோ பெரிய பாக்கியம்! ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதை கற்றுக் கொடுக்கிறது, படிக்கிறது, மனனம் செய்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை கல்புல ஏற்றி வச்சிருக்கிறாங்க. 4 ஹதீது நமக்கு மனப்பாடம் ஆகிறது பெரிய பாடா இருக்கு. என்ன மனநிறைவோடு வாழ்ந்திருக்கிறாங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். உனக்கு மேல் உள்ளவனை நீ பார்க்காத, வசதி வாய்ப்புகளிலே உனக்கு கீழ் உள்ளவனை பாரு, அப்படித்தானே ஹதீது சொல்லுது, மார்க்கா தானே சொல்லுது. அவனுக்கு இவ்வளோதான் இருக்கு, எனக்கு அல்லாஹ் எவ்வளோ தந்திருக்கிறானே, அவன் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறான், என்ன அல்லாஹ் அப்படி கஷ்டப்பட வைக்கலையே, அவன் பெரிய நோயில் இருக்கிறான், எனக்கு அப்படி தரையில்லையே, அல்லாஹ் தஆலா சின்ன ஒரு நோயை தானே தந்திருக்கிறான். அவனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்குது, அப்படி இல்லையே, எனக்கு ஒரு விரலில் தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது இது என்று அவன் சமாதானப்படுவானா இல்லையா? நீ மேலே உள்ளவனை பார்க்காத, பொருளாதாரத்தில் மேலே உள்ளவனை பார்க்காதே, ஆரோக்கியத்தில் மேலே உள்ளவனை பார்க்காதே, சொகுசுகளில் சொகுசாக வாழக்கூடியவனை நீ பார்க்காதே, உனக்கு கீழே இருக்கவனை பாரு அப்படின்னு தான் சொல்லுது மார்க்கா, அதை சொல்லுது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, அஅமஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானேங்கிறான். நம்ம கற்பனையே பண்ண முடியாது சகோதரர்களே.